அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிற ஆளு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார்? அதான் நாங்கள் கேட்குறோம். யாருடைய பேர் நாங்கள் சொல்லல. சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? எவ்வளோ எரிச்சல் வருது? இவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே. உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அதுக்கு மேல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார், மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு ஆட்சி இருக்கிற? ஆட்சி இருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல, நாங்கள் பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? நான் உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா?